அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வேண்டுகின்றேன். சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமெடி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த நல்லாசிகளோடு எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் போல் நம்மளுடைய அந்த மாத பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். 2024 ஆகஸ்ட் மாதம் தங்களுடைய 5 பஞ்சபூதங்களும் எப்படி இயங்குகின்றன, அந்த பஞ்சபூதங்களால் நமக்கு எந்த நேரம் எந்த தேதிகள் சாதகம், நம் எந்த ஒரு காரியத்தை முயற்சித்தாலும் வெற்றி காண்பதற்குண்டான அந்த பஞ்சபட்சியுடைய அட்டவணையை நாம் இப்போது உள்ளே சென்று பார்க்க இருக்கிறோம். முதலில் இதை செல்வதற்கு முன்னால் எம்பெருமான் பஞ்சபூதத்தினுடைய தலைவனாக இருக்கும் பூதங்களுக்கே துணையக்கூடிய மகா கணபதியை வணங்குவோம். சித்தி புத்தி மகா கணபதியை போற்றி. அதான் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொரு குய்தல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியின் திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லென எல்லாம் தர அன்பர் என்பவருக்கே கடந்த அபிராமி கடைக்கண்களே. காடு வெட்டி போடக்கூடிய நிலத்தில் இருந்து வீடு கெட்டு கொண்டிருக்கும் எங்கள் வீடு வணிகருக்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு என்றைக்கும் நீங்காதிரு. ஆய கலைகள் 64 ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பொழிங்கும் போல்வாள் என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள் இங்கு வராது இடர். படிக நிறமும் பவள செவ்வாயும் கடியம் கமலம்பு தாமரை பொற்கையும் துடியிடையும் அள்ளும் பகலும் அனைவரும் கல்லும் சொல்லாதோ கவி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபுரம தஸ்ம குருவே நமக. 18 சித்தர்கள் போற்றி நந்தி அகத்தியர் மூடர் புன்னாகீசர் நற்றவத்து புலத்தியர் பூனைக்கண்ணர் நந்திரை காடர் போகர் புலிகை ஈசர் கருவூரார் கொங்கண்ணர் காளாங்கி சிந்தி அழுகினர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பையரும் சட்டைநாதரும் சிந்தமிழாளி திருமூடரும் சேர்த்து பயன்படி சித்தர் பாதம் சிறந்தாழ்த்தி போற்றி வாழ்த்தி வணங்குவோம். இப்போது நாம் பஞ்சபூதங்களையும் திக்பாலர்களையும் நவகிரகங்களையும் வணங்கி அந்த பஞ்சபூதத்தினுடைய மகிமைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் இப்போது பார்ப்போம். பஞ்சபூதத்தினுடைய நேரம் அறிந்து நீங்கள் எந்த ஒரு காரிய முயற்சியும், அதாவது சுபகாரியங்களோ அல்லது தொழில் துவங்குவதோ படிப்போ பரீட்சை எழுதுவதோ பயணங்களோ மற்றும் பண பரிவர்த்தனைகள் செய்வதோ பிள்ளைகளுடைய இதுக்காக மெடிக்கல் செக்கப்போ அல்லது புத்திர பாக்கியத்துக்காக ஹாஸ்பிட்டல் செல்வதோ அல்லது உங்களுடைய அதிமுக்கிய விஷயங்களை வீடு கட்டுவதோ அல்லது ப்ராப்பர்ட்டி பதிவு செய்வதோ, இப்படி எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் இந்த பஞ்சபட்சி பார்த்து நீங்கள் மேற்கொண்டால் பட்சி பார்ப்பவனை பகைக்காது. நாள் செய்யாததை நல்லோர் செய்யும், ஆள் செய்யாததை நாள் செய்யும். அதனால்தான் ஞானம் கருதி கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் என்று வள்ளுவர் பெருந்தகை மிக சிறப்பாக கூறியிருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நேரத்தை இப்போது நாம் பார்ப்போம். முதலில் பஞ்சபூதங்களில் முதல் பூதமாகிய பூமி என்ற வல்லூர். இந்த வல்லூர் பூதத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகாசீரிஷம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகாசீரிஷம் இந்த 5 நட்சத்திரங்களும் பூமி தத்துவம் கொண்ட கருடனுடைய உட்பிரிவாகிய ராஜாளி பறவை என்று சொல்லக்கூடிய அந்த வல்லூரின் ஆதிக்கத்துக்கு உரியவர்கள். இப்போது இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன தேதிகளில் நன்மை பகல் இரவு நேரங்களை இப்போது பட்டியலாக காண்போம். முதலில் 2/8/2024 பகல் 6-8/24 அது மிகவும் அதிர்ஷ்டமான நாள். மதியம் 1:15 to 3, இரவில் மாலை 6 to 9, விடிய காலம் 3 to 3:45 சிறப்பு. இந்த 2/8 என்பது தேய்பிரையில் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். 3/8 தேய்பிரையில் சனிக்கிழமையாக இருக்கின்றன. 8:25 to 9 காலை, மதியம் 11 to 1:30, மீண்டும் இரவு 9 to 12, விடிய காலம் 4 to 6. 4/8/2024 தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் பகல் 8:30 to 10:45, மதியம் 3:45 to 4:30, இரவு 7:30 to 8:24. அதான் இரவில் மிகவும் சிறப்பான நேரம், அது அதிகார நேரம். விடியற்காலம் 4 to 6 சிறந்ததே. 6/8/2024 வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை, அது அதிகாரமாக நிறைந்த ஒரு நாள். காலை 6 to 8:24 சிறப்பு. 19 to 1:10 மத்திமம். இரவில் பார்த்தால் 8:25 to 10:45 மத்திமம். விடியற்காலம் 4 to 6 சிறப்பான நேரங்களாகும். 7/8/2024 வளர்பிறையில் புதன்கிழமை, பகல் 9 to 10:45 சிறப்பு. 1:35 to 3:35 மத்திமம். இரவில் டயத்தில் பார்க்க மாலை 6 to 8:24 மத்திமம். இரவு 19 to 12 சிறப்பாகும்.
அதுக்கடுத்து 9/8/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை. இன்று காலை 6-8-24 சிறப்பு. மதியம் 1:15 to 3 வந்து மத்திமம். இரவில் 6 to 9ங்கிறது அதிகாரப்பட்சியாக செயல்படக்கூடிய ஒரு நாள். 6 to 9 இரவு பொழுதில் மாலை சிறப்பு மற்றும் 3 to 3:35 விடிய காலம் அது மத்திமம். 18/8/2024 வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் இந்த பட்சிக்கு அதிகாரமான ஒரு சிறந்த நாள், அற்புதமான நாள். காலை 6-8-24 மிகச் சிறப்பு. 8:30 to 12 மத்திமம். மாலையில் பார்க்கிற போது 8:25 to 10:45 மத்திமம் மற்றும் விடிய காலம் 4 to 6 சிறப்பாகும். இப்போது 14/8/2024 வளர்பிறையில் புதன்கிழமை. பகல் 9 to 10:45 சிறப்பு. 1:35 to 3:35 மத்திமம். இரவில் மாலை 6 to 8-24 மத்திமம். இரவு 19 to 12 சிறந்த நேரமாகும். 16/8/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை. பகல் 6 to 8-24 சிறப்பு. மதியம் 1 to 3 மணி மத்திமம். இரவில் அனுகூலமான நேரங்கள் இல்லை, அவற்றை தவிர்ப்பது நன்மை. 19/8/2024 வளர்பிறையில் திங்கட்கிழமை. பகல் 9 to 10:30 சிறப்பு மற்றும் மத்திமம். 1:30 to 3:35 மத்திமம். இரவில் பார்க்குற போது மாலை 6 to 8-24 மத்திமம். இரவு 19 to 12 சிறந்த நேரமாகும். இப்போது தேய்பிறையில் புதன்கிழமை 21/8/2024 தேய்பிறை புதன். பகல் 19 to 12 சிறப்பு. 1:30 to 6 மத்திமம். மாலையில் பார்க்கிற போது இரவு 8:25 to 10:45 மத்திமம். விடிய காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். 22/8/2024 தேய்பிறை வியாழக்கிழமை. இது காலை 19 to 1:10 சிறப்பு. 7:45 to 10:42 பகல் மத்திமம். இரவில் பார்க்குறது மாலை 6 to 8-24 மத்திமம். நைட்டு 3 to 3:35 சிறந்த நேரமாகும். இப்போது 24/8/2024 தேய்பிறையில் சனிக்கிழமை. பகல் 8:25 to 9 சிறப்பு. 11 to 1:30 மத்திமம். இரவில் பார்க்குறது 9 to 12 சிறந்த நேரம். விடியக்காலம் 4 to 6 மத்திமம். இப்போது 28/8/2024 தேய்பிறையில் புதன்கிழமை. பகல் 19 to 12 சிறப்பு. மீண்டும் 1:30 to 6 மத்திமம். இரவில் பார்க்குறது இரவு 8:25 to 10:45 மத்திமம். விடியக்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். 29/8/2024 தேய்பிறை வியாழக்கிழமை. பகலில் அனுகூலமான நேரங்கள் உங்களுக்கு இல்லை, பகலை தவிர்க்கவும். இரவு நேரத்தில் மாலை 6 to 8-24 மத்திமம். இரவு 3 to 3:35 சிறப்பு. 30/8/2024 தேய்பிறையில் வெள்ளிக்கிழமை. இது அதிகாரம் நிறைந்த அற்புதமான நாளாகும். அதனால் காலை 6 to 8-24 சிறப்பு. 1:15 to 3 மணி மத்திமம். இரவில் அனுகூலமான நேரங்களிலே அவற்றை தவிர்க்கவும். 31/8/2024 தேய்பிறையில் சனிக்கிழமை. 8:25 to 9 சிறப்பு. 11 to 1:30 மத்திமம். இந்த நாளில் இரவில் மிகவும் நன்மையான நேரங்கள் இல்லை. இரவிலும் இந்த சனிக்கிழமையில் 31/8/2024 தவிர்ப்பது நன்மை. பகல் நேரங்களை மட்டும் பயன்படுத்தி கொள்ளவும். பஞ்சபூதங்களில் இரண்டாவது நீர்ப்பூதம் என்று சொல்லக்கூடிய ஆந்தை. இந்த நீர்ப்பூதம் என்ற ஆந்தைக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இந்த 6 நட்சத்திரக்காரர்களும் நீர் தத்துவமாக இந்த ஆந்தையை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் எது அதிர்ஷ்ட தேதிகள் நேரங்கள் என்பதை இப்போது பட்டியலாக காண்போம். ஃபஸ்ட்டு 2/8/2024 தேய்பிறை வெள்ளிக்கிழமை. பகல் 8:30 to 10:30 சிறப்பு. 12:10 to 3 மத்திமம். இரவில் 8:25 to 9 சிறப்பு. விடியக்காலம் 4 to 6 மத்திமம். 3/8/2024 தேய்பிறையில் சனிக்கிழமை. பகல் 8:20 to 9 சிறப்பு. 3:45 to 6 மத்திமம். இரவில் பார்க்கிறது 6 to 7:30 மத்திமம். இரவு 19 to 12 சிறப்பு. 4/8/2024 தேய்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை. 10:50 to 12 சிறப்பு. பகல் 1:30 to 4:30 மத்திமம். இரவு 7:30 to 10:45 சிறப்பு. 3 to 3:35 விடிய காலம் மத்திமம். 6/8/2024 வலதுபுறையில் செவ்வாய்க்கிழமை. 8:25 to 9 சிறப்பு. விடிய மாலை 4:30 to 6 மத்திமம். இரவில் பார்க்கிறது 6 to 8/24 சிறப்பு. 4 to 6 விடிய காலம் மத்திமம். 7/8/2024 வளர்பிறையில் புதன்கிழமை. பகலில் காலை 6 to 7:30 அதிகார பட்சியாக செயல்பட்டு இது அற்புதமான ஒரு நாளாகும். இந்த 7/8/24 புதன்கிழமை. 6 to 7:30 சிறப்பு.
19 டு 12 மத்திமம். இரவில் பார்க்கிறது 8:25 டு 10:45 மத்திமம். விடிய காலம் 4 டு 6 மிக உங்களுக்கு உகந்த நேரமாகும், சிறப்பான நேரமாகும். 8/8/2024 வளர்பிறையில் வியாழக்கிழமை. இது பகலில் உங்களுக்கு அனுகூலமான நேரங்கள் இல்லை, பகலை தவிர்க்கவும். இரவில் பார்த்தால் மாலை 6/8/24 மத்திமம், இரவு 3 டு 3:35 சிறப்பு. இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். 10/8/2024 வளர்பிறையில் சனிக்கிழமை. இவர்களுக்கும் பகலில் அனுகூலமான நேரங்கள் இல்லை, அவற்றை தவிர்த்து விடவும். மாலையில் 6 to 7:30 அதிகாரப்பட்சியாக செயல்படுவதால் இது சிறந்த நாளே. இதனால் மாலை 6 to 7:30 சிறப்பு, 9 to 12 மத்திம நேரமாகும். இப்போது 14/8/2024 வளர்பிறையில் புதன்கிழமை. இது அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள். ஆனால் இந்த 14/8/2024 புதன்கிழமை காலை 6 to 7:30 சிறப்பு, 19 to 12 மத்திமம் மற்றும் மாலையில் இரவு 8:25 to 10:45 மத்திமம், விடிய காலம் 4 to 6 சிறந்த நேரம். இவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். 15/8/2024 பகலில் வளர்பிறையில் வியாழக்கிழமை. பகலில் இவர்களுக்கு சாதகமான நேரங்கள் இல்லை, இரவில் எடுத்துக்கொள்வோம். இந்த இரவில் 15/8/24 வியாழக்கிழமை இரவில் மாலை 6 to 8:24 மத்திமம், இரவில் 3 to 3:35 சிறப்பு. 17/8/2024 வளர்பிறையில் சனிக்கிழமை. காலை 6 to 8:24 சிறப்பு, பகல் 3:45 to 6 மத்திமம். இரவில் பார்க்குற போது 6 to 7:30 அதிகாரப்பட்சியாக செயல்படுவதால் மாலை 6 to 7:30 சிறப்பு, 9 to 12 மத்திமம் ஆகும். 19/8/2024 வளர்பிறையில் திங்கட்கிழமை. இது அதிகாரப்பட்சி நிறைந்த ஒரு அற்புதமான நாள். இந்த 19/8/2024 திங்கட்கிழமை காலை 6 to 7:30 சிறப்பு, 12:10 to 1:10 மத்திமம். இரவில் பார்க்கிறது 8:25 to 10:45 மத்திமம், விடிய காலம் 4:30 to 6 சிறப்பாகும். 21/8/2024 தேய்பிறையில் புதன்கிழமை. இந்த நாளில் காலை 6 to 7:30 சிறப்பு, மீண்டும் 9 to 12 மத்திமம். இரவில் பார்க்கிறது மாலை 6 to 8:24, இரவு 6 to 8:24 மத்திமம், விடிய காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். 22/8/2024 தேய்பிறையில் வியாழக்கிழமை. இது மிகவும் அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள். 24/8/2024 தேய்பிறை வியாழன். பகல் 7:30 to 8:25 சிறப்பு மற்றும் மதியம் 3 to 6 மத்திமம். இரவில் பார்க்கிறது 8:25 to 10:45 மத்திமம், விடிய காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். இப்போது 24/8/2024 தேய்பிறை சனிக்கிழமை. பகலில் 8:25 to 9 சிறப்பு மற்றும் 3:45 to 6 மாலை மத்திமம். இரவில் பார்க்கிறது மாலை 6 to 7:30 இரவு மத்திமம், 19 to 12 சிறப்பு. 28/8/2024 தேய்பிறையில் புதன்கிழமை. பார்க்கிறது பகலில் 6 to 7:30 சிறப்பு மற்றும் 9 to 12 மத்திமம். இரவில் பார்க்கிறது மாலை 6 to 8:24 மத்திமம், விடிய காலம் 4 to 6 சிறப்பு. இது ஒரு சிறந்த நாளாகும், இரவு நேரம். மற்றும் 29/8/2024 தேய்பிறை வியாழக்கிழமை. இவர்களுக்கு பகலில் அனுகூலமான நேரங்கள் இல்லை, பகல் நேரத்தை தவிர்க்கவும். இரவில் பார்க்கிற போது இரவில் 8:25 to 10:45 மத்திமம் மற்றும் 4 to 6 இரவு சிறப்பு. இந்த நேரங்களை பயன்படுத்தி பயன்பெறலாம். 30/8/2024 தேய்பிறையில் வெள்ளிக்கிழமை. காலை 8:30 to 10:30 சிறப்பு மற்றும் 12:10 to 3 மணி மத்திமம். இரவில் இவர்களுக்கு உகந்த நேரமில்லை, இதனால் பகல் நேரங்களை மட்டும் பயன்படுத்தி பயன்பெறலாம். 31/8/2024 தேய்பிறையில் சனிக்கிழமை. 8:25 to 9 சிறப்பு மற்றும் 3:45 to 6 பகலில் மத்திமம். இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இரவில் இவர்களுக்கு சிறந்த நேரமில்லை, இதனால் பகல் நேரங்களை மட்டும் பயன்படுத்தி பயன்பெற சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன. வணக்கம் நண்பர்களே. காகப்பட்சி நேயர்கள், அதாவது நெருப்பு தத்துவமாக இருக்கக்கூடிய காகப்பட்சி நேயர்களை இப்போது நம்ம பார்ப்போம். இந்த காகப்பட்சிக்கு உண்டான நட்சத்திரங்கள் மற்றும் உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 5 நட்சத்திரங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 5 நட்சத்திரங்களும் நெருப்பு தத்துவமாகிய காகப்பட்சிக்குரியவர்கள். அவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரி நாட்கள், நேரங்கள் என்பதை இப்போது அட்டவணையாக பார்ப்போம். 2/8/2024 தேய்பிறை வெள்ளிக்கிழமை. பகல் 8:30 to 10:30 சிறப்பு. 6 to 8:24 மத்திமம். இரவில் பார்க்கிற போது மாலை இரவு 6 to 8:24 மத்திமம், இரவு 10:30 to 12 சிறந்த நேரமாகும். 3/8/2024 தேய்பிறையில் சனிக்கிழமை. இவர்களுக்கு பகலில் 19 to 1:10 சிறப்பு, மதியம் 3 to 6 மத்திமம். இரவில் பார்க்கிற போது 9 to 10:45 மத்திமம்,
விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். 6/8/2024 வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை காலை 6 to 8:24 சிறப்பு, 1:15 to 3 மத்திமம். இரவில் இவர்களுக்கு அதிகாரப்பட்சி இருப்பதால் இது ஒரு சிறந்த நாளாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இரவு 6 to 8:24 சிறப்பு மற்றும் 8:25 to 10:45 மத்திமமாகும். 7/8/2024 வளர்பிறையில் புதன்கிழமை 9 to 10:45 சிறப்பு பகலில் மற்றும் மதியம் 3:45 to 6 மத்திமம். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 சிறந்த நேரம், விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகும். 8/8/2024 வளர்பிறையில் வியாழக்கிழமை. இது இவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருந்தாலும் பகலில் சிறப்பான அமைப்புகள் இல்லை. இதனால் பகலை தவிர்க்கவும். இரவில் 8:30 to 10:30 சிறப்பு மற்றும் விடியற்காலம் 4 to 6 மத்திமம். இந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். 9/8/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை 8:30 to 10:30 சிறப்பு மற்றும் 12:30 to 3 மணி மத்திமம். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 மத்திமம், இரவு 19 to 12 சிறந்த நேரமாகும். 10/8/2024 வளர்பிறையில் சனிக்கிழமை. இவர்களுக்கு பகலில் உகந்த நேரமாக இல்லை, பகல் நேரத்தை தவிர்த்து விடவும். இரவில் பார்க்கிற போது 10/8/2024 சனிக்கிழமை இரவில் பார்க்கிற போது இரவு 9 to 10:45 மத்திமம், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். இப்போது 11/8/2024 வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை பகலில் 6 to 8:24 சிறப்பு, மீண்டும் 1:30 to 4:30 மத்திமம். இரவில் பார்க்கிற போது 7:30 to 10:45 அன்று அதிகாரப்பட்சியாக இருப்பதால் 7:30 to 10:45 சிறப்பு, 3 to 3:45 மத்திம நேரமாகும். இந்த நேரத்தை மிகவும் சிறப்பான நேரத்தை இரவில் அதிகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். 14/8/2024 வளர்பிறையில் புதன்கிழமை பகல் 9 to 10:45 சிறப்பு, மதியம் 3:45 to 6 மத்திமம். இரவில் பார்க்கிற போது 6 to 8:24 சிறப்பு, விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகும். இப்போது 15/8/2024 வளர்பிறையில் வியாழக்கிழமை. இவங்களுக்கு வளர்பிறை வியாழக்கிழமை அனுகூலமான சிறப்பு நாள் என்றாலும் அந்த பகலில் ஏதோ யோகங்கள் மற்ற அம்சங்கள் சரியாக இல்லை, பகலை தவிர்த்து விடவும். அன்று 15/8/2024 வளர்பிறை வியாழக்கிழமையில் இரவு பொழுதில் இரவு 8:30 to 10:30 சிறப்பு மற்றும் விடியற்காலம் 4 to 6 மத்தியமம். இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறலாம். 16/8/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை 8:30 to 10:30 சிறப்பு மற்றும் 12:30 to 3 மணி மத்திமம். இரவில் பார்க்கிறது மாலை 6 to 8:24 மத்திமம், 10:50 to 12 மணி வரை மிகவும் சிறப்பான நேரமாகும். இரவில் 17/8/2024 வளர்பிறையில் சனிக்கிழமை பகல் 19 to 1:10 சிறப்பு, 3 to 6 மதியம், 3 to 6 மாலை நேரம் மத்திமம். இரவில் 9 to 10:45 மத்திமம், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். இப்போது 21/8/2024 தேய்பிறை புதன்கிழமை. இது அதிகாரப்பட்சியாக செயல்படுவதால் இன்று இவர்களுக்கு சிறந்த நாளாகும். பகல் 6 to 7:30 மிகச் சிறப்பு, 1:35 to 6 மத்திமம். இரவில் பார்க்கிற போது 6 to 10:45 சிறப்பு, விடியற்காலம் 3 to 3:35 மத்திமம் ஆகும். 22/8/2024 தேய்பிறை வியாழக்கிழமை பகல் 8:25 to 10:45 சிறப்பு மற்றும் 11 to 1:30 மத்திமம். இரவில் பார்க்கிறது மாலை 6 to 8 அதிகாரப்பட்சியாக இருப்பதால் அன்று இது ஒரு ஒந்த நாளாக இருக்கின்றன. 22/8/24 வியாழக்கிழமை இரவு பொழுது, அதாவது மாலை 6 மணிக்கு மேல் 6 to 8/24 சிறப்பு, விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகும். 24/8/2024 தேய்பிறையில் சனிக்கிழமை 19 to 1:10 பகல் சிறப்பு, 3 to 6 மத்திமம். இரவில் 9 to 10:45 மத்திமம், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். இப்போது 28/8/2024 தேய்பிறை புதன்கிழமை அதிகாரப்பட்சியாக செயல்படுகிறது. இது இவர்களுக்கு மிக உகந்த நாளாகும். காலை 6 to 7:30 சிறப்பு, 1:35 to 6 மத்திமம் மற்றும் இரவில் பார்க்கிற போது 6 to 10:45 சிறப்பு, 3 to 3:45 மத்திமம் ஆகும். 29/8/2024 தேய்பிறையில் வியாழக்கிழமை பகலில் அனுகூலம் இல்லை, ஆனால் பகல் நேரத்தை தவிர்க்கவும். இரவு நேரத்தில் பார்க்கின்ற பொழுது மாலை அதிகாரமாக அது செயல்படுவதால் 29/8/2024 தேய்பிறை வியாழன் இரவு அதிகார பொழுதில் 6 to 8:24 சிறப்பு, விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகும். இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 30/8/2024 தேய்பிறை வெள்ளிக்கிழமை காலை 8:30 to 10:30 சிறப்பு, 6 to 8:24 மத்திமம். இரவில் உகந்த நேரங்கள் இல்லை, இரவை தவிர்த்து இந்த பகல் நேரங்களை பயன்படுத்தி கொள்ளவும். 31/8/2024 தேய்பிறை சனிக்கிழமை பகலில் 10:50 to 1:10 சிறப்பு மற்றும் 3 to 6 மத்திம நேரமாகும். ஆக
இந்த பகல் நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளவும், இரவு நேரங்களை தவிர்த்து விடவும். கோழிப்பட்சி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன சிறப்பான நேரங்கள், எந்த காரியங்கள் நம்ம வெற்றி கொள்ள முடியும் என்பதை இப்போது நம்ம பார்ப்போம். கோழிப்பட்சி நேயர்கள் காற்று தத்துவத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 5 நட்சத்திரங்களும் காற்று தத்துவமாகிய கோழிப்பட்சிக்குரிய நாளாகும். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24 அற்புதமான அந்த தேதி நேரங்களை இப்போது அட்டவணையாக பார்ப்போம். 2/8/2024 தேய்பிறை வெள்ளிக்கிழமை மாலை 4:30 to 6 சிறப்பு, மதியம் 12 to 3 மத்திமம். இரவில் பார்க்குற போது 8:25 to 9 மத்திமம், விடியற்காலம் 4:30 to 6 சிறப்பு நேரங்களாகும். 4/8/2024 தேய்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பட்சி நிறைந்த ஒரு நாள். இது மிக ஒரு அற்புதமான நாள். இந்த 6/8/2024 தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 to 8:24 சிறப்பு, 1:30 to 4:30 மத்திமம், இரவில் 7:30 to 8:24 மத்திமம், 19 to 12 சிறந்த நேரமாகும். 7/8/2024 வளர்பிறையில் புதன்கிழமை காலை 6 to 7:30 சிறப்பு, மதியம் 1:30 to 6 மத்திமம். இரவில் இவர்களுக்கு அதிகாரப்பட்சி இருப்பது ஒரு சிறந்த நாளாகும். புதன் இரவு, அதாவது 7/8/2024 புதன்கிழமை இரவு மாலை 6 to 10:45 சிறப்பு, விடியற்காலம் 3 to 3:35 மத்திமம். இப்போ 8/8/2024 வளர்பிறையில் வியாழக்கிழமை. இவர்களுக்கு பகலில் உகந்த நேரங்கள் இல்லை, பகல் நேரத்தை தவிர்க்கவும். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 சிறப்பு, விடியற்காலம் 4 to 6 மத்திமம். இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 9/8/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை காலை, இது அதிகாரப்பட்சியாக செயல்படுகின்றன. உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நாள். 9/8/2024 வளர்பிறை வெள்ளிக்கிழமை காலை 6 to 8:24 சிறப்பு, 19 to 1:10 மத்திமம். இரவில் பார்க்குற போது 8:25 to 9 மத்திமம், விடியற்காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். 10/8/2024 வளர்பிறையில் சனிக்கிழமை. இவர்களுக்கு பகலில் உகந்த நேரங்கள் இல்லை, பகல் நேரத்தை தவிர்த்து விடவும். இரவில் பார்க்கிற போது 6 to 7:30 மத்திமம், 19 to 12 சிறந்த நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். 11/8/2024 வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை 10:50 to 12 சிறப்பு, 1:30 to 4:30 மத்திமம். இரவில் பார்க்கிற போது 8:30 to 12 சிறப்பு, 4 to 6 மத்திம நேரமாகும். 14/8/2024 வளர்பிறையில் புதன்கிழமை பகல் 6 to 7:30 சிறப்பு, 1:30 to 6 மத்திமம். இந்த புதன்கிழமை இரவு அதிகாரப்பட்சியாக இருப்பதால் மாலை 6 to 10:45 அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நேரம், சிறந்த நேரம். விடியற்காலம் 3 to 3:35 மத்திமமாகும். இப்போது 15/8/2024 வளர்பிறையில் வியாழக்கிழமை. இவர்கள் பகலில் உகந்த நேரங்கள் இல்லை, இந்த பகல் நேரங்களை தவிர்த்து விடவும். இரவில் பார்க்கிற போது, அதாவது 15/8/2024 வளர்பிறை வியாழன் இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 சிறப்பு, விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகும். 16/8/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள் இவர்களுக்கு. அந்த 16/8/2024 வளர்பிறை வெள்ளிக்கிழமை காலை 6 to 8:24 சிறப்பு, 12:05 to 1:10 மத்திமம். இரவில் இவர்களுக்கு அனுகூலமான நேரங்கள் இல்லை, வேறு காரணத்தால் அந்த நேரங்கள் தவிர்க்க வேண்டும். ஆனால் பகலில் உள்ள நேரங்களை மட்டும் பயன்படுத்தவும், இரவு நேரங்கள் வேண்டாம். 17/8/2024 வளர்பிறையில் சனிக்கிழமை காலை 8:25 to 9 சிறப்பு, 11 to 1:10 மத்திமம். இரவில் பார்ப்பது மாலை 6 to 7:30 மத்திமம், 19 to 12 சிறப்பாகும். 19/8/2024 வளர்பிறையில் திங்கட்கிழமை காலை 6 to 7:30 சிறப்பு, பகல் 1:30 to மாலை 6 வரை மத்திமம். இரவில் இவர்களுக்கு அதிகாரப்பட்சி இருக்கின்றது. 19/8/2024 வளர்பிறையில் திங்கள் இரவு சிறப்பான நாளாகும். அதில் 6 to 10:45 மிக சிறந்த நேரம். அந்த நேரத்தை எதற்கும் பயன்படுத்திக் கொள்வது நல்லதே. 21/8/2024 தேய்பிறையில் புதன்கிழமை பகல் 1:30 to 3:30 சிறப்பு, 9 to 12 மத்திமம். மாலை நேரத்தில் இரவில் பார்க்கிற போது இரவு 8:25 to 12 சிறப்பு, விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரம் ஆகும். மறுபடியும் 28/8/2024 தேய்பிறை புதன்கிழமை பகல் 1:30 to 3 சிறப்பு மற்றும் 9 to 12 வரையில் மத்திம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது 8:25 to 12 சிறந்த நேரம், விடியற்காலம் 4 to 6 மத்திம நேரமாகும். இந்த நேரங்களை பயன்படுத்திக்கலாம். 30/8/2024 வெள்ளிக்கிழமை தேய்பிறை வெள்ளிக்கிழமை. இதில் பகல் நேரம் 4:30 to 6 சிறப்பு,
12 to 3 மணி வரை மத்திமம். இந்த 4:30 to 6 சிறப்பு, பகல் 12 3 மணி மத்திமம். இரவில் இவர்களுக்கு சரியான நேரங்கள் இல்லாதால் இரவு நேரத்தை தவிர்த்து இந்த 38 பகல் நேரங்களை மட்டும் பயன்படுத்தி பயன்பெறலாம். மயில்பட்சி நேயர்களே, இந்த மயில்பட்சி நேயர்களுக்கு ஆகாய தத்துவத்தை சேர்ந்தவர்கள் மயில்பட்சி நேயர்கள். இவர்களுக்கு என்ன நட்சத்திரம்? திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆகாய தத்துவம் மயில் பூதத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த மாதிரி தேதிகள் நேரங்கள் அனுகூலம் என்பதை இப்போது நாம் அட்டவணையாக பார்க்க இருக்கிறோம். முதலில் 3/8/2024 தேய்பிரையில் சனிக்கிழமை அதிகாரப்பட்சியாக துவங்குகின்றது மாதமே. ஆக காலை 6 to 8:24 சிறப்பு, 3:05 to 6 மணி வரை மத்திம நேரமாகும். இதெல்லாம் பகலில். இரவில் பார்க்கிற போது இரவு 6 to 7:30 சிறந்த நேரமாகவும் இரவு 9 to 10:45 மத்திம நேரமாகவும் செயல்படும். 4/8/2024 தேய்பிரையில் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் 8:30 to 10:45 பகலில் சிறந்த நேரம். மீண்டும் 1:35 to 3:35 மத்திம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது 4 to 6 விடிய காலம் மிக சிறந்த நேரமாகவும் 8:30 to 10:45 மத்திம நேரமாகவும் செயல்படும். 6/8/2024 வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை. பகலில் பார்க்கிற போது 8:25 to 9 சிறப்பு. மீண்டும் பகல் 11 to 3 மணி வரை மத்திமம். இந்த செவ்வாய்க்கிழமை இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 மத்திமம், இரவு 19 to 12 சிறந்த நேரமாகும். 8/8/2024 வளர்பிறையில் வியாழக்கிழமை. இது மிக உகந்த நாளே. பகலில் இவர்களுக்கு சரியான நேரங்கள் இல்லை. ஆனால் பகல் நேரங்கள் ஏதாவது 8/8/2024 வளர்பிறை வியாழன் பகல் நேரங்களை தவிர்த்துவிடும். இரவில் இவர்களுக்கு அதிகாரப்பட்சியாக செயல்படுறது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் உங்களுடைய லட்சியமாக உள்ள எந்த விஷயங்களையும் இந்த 8/8/2024 வளர்பிறை வியாழன் எடுத்து செய்யலாம். மாலை 6 to 10:30 சிறப்பு. மீண்டும் 3 to 3:35 விடிய காலம் மத்திமமாகும். 9/8/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை. பகல் 8:30 to 10:30 சிறப்பு மற்றும் 4:30 to 6 மத்திமம். இரவில் பார்க்குற போது மாலை 6 to 8:24 சிறப்பு, விடியற்காலம் 4:30 to 6 மத்திம நேரமாகும். இப்போது வளர்பிறையில் சனிக்கிழமை 10/8/2024 10/8/2024 வளர்பிறை சனிக்கிழமையில் பார்க்கிற போது இவர்களுக்கு அதிகாரப்பட்சியான ஒரு நாள் தான். வேறு சில காரணங்களால் அந்த பகல் நேரம் இவர்களுக்கு உகந்ததாக இல்லை. ஆனால் இந்த 10/8/2024 பகல் நேரம் சனிக்கிழமை தவிர்த்துவிட்டு இரவில் எந்த ஒரு காரிய முயற்சிகளையும் செய்யலாம். இரவில் செய்கின்ற பொழுது 9 to 10:45 மத்திம நேரமாகும். விடிய காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். இதற்கடுத்து 11/8/2024 வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பகல் 8:30 to 10:30 சிறப்பு மற்றும் 1:30 to 3:30 மத்திமம். இரவில் பார்க்கிற போது 7:30 to 8:24 மத்திமம், இரவு 19 to 12 சிறந்த நேரமாகும். இந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். 15/8/2024 வளர்பிறையில் வியாழக்கிழமை. இது ஒரு உகந்த நாள் தான். இவர்களுக்கும் இந்த கிழமையில் பகலில் உகந்த நேரங்கள் இல்லை. அதனால் பகலில் உள்ள நேரங்களை நீங்கள் சற்று தவிர்த்து விடுவது நல்லது. 15/8/2024 வளர்பிறை வியாழன் மாலை அதிகாரப்பட்சியாக செயல்படுவதால் மாலை 6 to 10:30 மிக சிறந்த நேரமாகும். விடிகாலம் 3 to 3:35 அடுத்த மத்திம நேரமாகும். ஆக உங்களுடைய லட்சியமான விஷயங்களை இந்த 15/8/2024 வியாழன் மாலை பொழுதில் செய்து கொள்வது மகத்தானதாக இருக்கும். 16/8/2024 வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை. இப்போது 8:30 to 10:30 சிறப்பு, 4:30 to 6 மத்திமம். இரவில் இவர்களுக்கு அனுகூல நாட்கள் இல்லை. அதனால் இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை 16/8/2024 பகல் நேரங்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும், இரவு நேரங்களை தவிர்க்கவும். 17/8/2024 வளர்பிறையில் சனிக்கிழமை அதிகாரப்பட்சி நிறைந்த ஒரு அற்புதமான நாள். காலை 6 to 8:24 சிறப்பு, 10:30 to 1:10 மத்திமம். இரவில் பார்க்கிறது 9 to 10:45 மத்திமம், விடிய காலம் 4 to 6 சிறந்த நேரமாகும். இப்போது 19/8/2024 வளர்பிறையில் திங்கட்கிழமை. பகல் 3:45 to 6 மணி வரை சிறந்த நேரம், 12:10 to 3:35 மத்திம நேரமாகும். பிறகு இரவில் பார்க்கிற போது 8:25 to 12 சிறப்பான நேரம்,
விடியற்காலம் 4:30 to 6 மத்தியம நேரமாகும். 22/8/2024 தேய்பிறையில் வியாழக்கிழமை. இந்த நாளில் பகல் 10:50 to 1:10 சிறந்த நேரமாகும். மீண்டும் மாலை 3:05 to 6 மணி வரை மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கின்ற பொழுது 8:25 to 10:30 சிறந்த நேரமாகும் மற்றும் விடியற்காலம் 4 to 6 மத்தியம நேரமாகும். 24/8/2024 தேய்பிறையில் சனிக்கிழமை அதிகாரப்பட்சி நிறைந்த ஒரு அற்புதமான நாள். இந்த 24/8/2024 தேய்பிறை சனிக்கிழமை காலை 6 to 8:24 சிறப்பு. மீண்டும் பகல் 3:05 to 6 மத்தியம நேரமாகும். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 7:30 சிறந்த நேரம் மற்றும் இரவு 9 to 10:45 மத்தியம நேரமாகும். இப்போது 29/8/2024 தேய்பிறை வியாழக்கிழமை. இது இவர்களுக்கு நன்மையான நாள் என்றாலும் கூட பகலில் இவர்களுக்கு உகந்த நாட்களாக இல்லை. ஆனால் இந்த 29/8/2024 வியாழக்கிழமை பகல் நேரத்தை தவிர்த்து இரவு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இரவு நேரத்தில் இரவு 8:25 to 10:30 சிறப்பு. மீண்டும் விடியற்காலம் 4 to 6 மத்தியம நேரமாகும். இப்போது 31/8/2024 தேய்பிறையில் சனிக்கிழமை. இது மிக அதிகாரப்பட்சி நிறைந்த ஒரு அற்புதமான நாளாகும். இந்த 31/8/2024 காலையில் 6 to 8:24 சிறந்த நேரம். மீண்டும் 3:05 to 6 மணி வரை மத்தியம நேரமாகும். ஆக இந்த பகலில் வரக்கூடிய 2 நேரங்களையும் உங்களுடைய லட்சியமாக உள்ள எந்த சில விஷயங்களையும் எடுத்து செய்வது ஏற்றமே. இந்த 13/8/2024 சனிக்கிழமை இரவில் உகந்த நேரங்கள் இல்லாதால் இரவு நேரங்களை தவிர்த்து பகல் நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வெற்றி பெற முடியும். ஆக பஞ்சபூதங்கள் 5 பட்சிகளுக்கும் அற்புதமான கால நேரங்களை அட்டவணையிட்டு நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். இந்த கால நேரங்களை நீங்கள் சரியாக ஒன்றுக்கு பல முறை இந்த நம்மளுடைய சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமெடியுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து இதை குறித்து கொண்டு இதன் மூலமாக ஆண் பெண் இருவரும் எண்ணற்ற பயனை நீங்கள் அடைய வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கூறி வணங்கி இந்த பஞ்சபட்சியினுடைய இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் நிறைவு பெறுகிறது. இந்த பலன்கள் நீங்கள் பார்ப்பதற்கு முன் நம்மளுடைய சோதிஷ கனகாம்பிகா திருவிழா இன்னும் குறைந்த நாட்களே இருக்கின்றன. ஆகஸ்ட் 18ஆம் தேதி அற்புதமாக இந்த விருதுநகரில் மிகப்பெரிய விழாவாக நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவிலே பல ஆண்டுகளாக வடிவமைக்கப்பட்ட பஞ்சலோகத்தால் அற்புதமான அந்த சோதிஷ கனகாம்பிகா அந்த சிலையை நீங்கள் பார்த்தாலேயே உங்களுடைய எந்த ஒரு கிரக பாதிப்புகளும் நீங்கிவிடும். அப்படிப்பட்ட அந்த சோதிஷ கனகாம்பிகாவினுடைய பூஜைகளும் மற்றும் ஜோதிடர்களுடைய பாராட்டு விழாவும் மற்றும் நம்முடைய ஜோதிட நேத்ரா சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமெடி இதனுடைய விழாவாகவும் ஆக முப்பெரும் விழாவாக இங்கே அதை நம்முடைய ஜாம்பான் சுவாமிகள் அவர்கள் வழிநடத்தி சிறப்புப்படுத்த இருக்கிறார். அறுசுவை உணவுகளோடு காலையில் இருந்து மாலை வரை இந்த நிகழ்ச்சி ஆவணி மாதம் 2ஆம் தேதி 19/8/2024 வியாழக்கிழமை 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை இங்கே விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதனை தாங்கள் எல்லோரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கூறி இதற்கான வாய்ப்புகள் மிக கம்மியாக இருப்பதால் இந்த யூடியூப் சேனல் மூலம் அதாவது சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமெடி யூடியூப் சேனல் மூலம் அப்ளிகேஷன்களை பார்த்து உங்களுடைய இமெயில் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு இன்னும் சில குறுகிய ஒரு அமைப்புகளே இருக்கின்றன 504 பேருக்கு நீங்களும் அதில் பாராட்ட பெற வேண்டும் சிறப்பு பெற வேண்டும் என்று எங்களுடைய ஜாம்பான் சுவாமிகளுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று நீங்களும் அதனை பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று கூறி பணிவுடன் வழங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.